அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த ரமலான் மாதத்தினுடைய மிக முக்கியமான நாளில் இருக்கோம். அதாவது லைலத்துல் கத்ருடைய இரவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தினம். ரமலான் பிறை 25ல் இருக்கோம். இன்றைக்கு கூட நமக்கு லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்கலாம். அதனால் இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அமல்களை நம்ம செய்கிறது நம்ம எல்லோருக்குமே பிரயோஜனமாக இருக்கும். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது மிக எளிமையான ஆனால் நன்மைகளை அதிகம் சம்பாதித்து கொள்ளக்கூடிய, இன்னும் மின்னலை விட வேகத்தில் நமது தேவைகளுக்கு பதில் கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான 4 திக்ரு தான் நம்ம பார்க்க போகிறோம். 4மே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது. அந்த திக்ருகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவது ஒரு கலிமா, சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். இதை நீங்கள் 10 முறை ஓதிக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நமக்கு ஏராளமான நன்மை இருக்குது. சதக்கா செய்த நன்மை இருக்குது. இன்னும் சொர்க்கத்தில் நமக்கு ஒரு மரம் நடப்படுது. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே நன்மையின் தராசை கனப்படுத்தக்கூடியது. இன்னும் அல்லாஹுவை புகழக்கூடிய வார்த்தைகள். அல்லாஹுவை புகழ்ந்துட்டு நம்ம துவாவை கேட்டோம் அப்படின்னா மறுக்காமல் கபூலாகும். அது மட்டுமல்ல, ஒன்றை கேட்டால் அல்லாஹ் மகிழ்ச்சியோட அதிகம் நமக்கு தருவான். ஏன்னா அல்லாஹுவை புகழ்ந்தா அல்லாஹ் அதிகம் தர்றேன்னு வாக்குறுதி கொடுக்குறான். அல்லாஹுவை புகழ்றதுக்கு இதை விட சிறந்த வார்த்தையை தேட முடியாது. அதனால இந்த திருக்கலிமாவை இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் 10 தடவை ஓதிக்கோங்க. அடுத்தது மிகச்சிறப்பான ஒரு சலவாத். இருக்கிற செலவாத்திலேயே எது சிறந்தது அப்படின்னு ரசுல்லா கிட்ட கேட்டபோது ரசுல்லா சொன்னது தருதே இப்ராஹிம் செலவாத். அதாவது நம்ம அத்தஹியாத்தில் ஓதுவோமே அந்த செலவாத்து தான். இந்த செலவாத்தை நம்ம ஒரு தடவை ஓதிட்டு நம்மளோட துவாவை கேட்டாலே அல்லாஹ் கபூலாக்குவான். ஏன்னா இந்த செலவாத் என்பது எல்லா நபிமார்களின் மீதும் ஓதக்கூடிய ஒரு செலவாத்தாக இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கிட்ட எல்லா நபிமார்களின் மீதும் செலவாத்து சொல்லாமல் நீங்கள் தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அவங்க கேட்டாங்களாம், யா ரசூலுல்லா, எப்படி எல்லா நபிமார்களின் மீதும் செலவாத்து சொல்கிறது அப்படின்னு கேட்கும்போது ரசூல்லா சொன்னாங்களாம், தரூதே இப்ராஹிம் செலவாத்தை ஓதுனா எல்லா நபிமார்களின் மீதும் செலவாத்து ஓதியினர் கூலி கிடைக்கும் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு தெரியறதில்ல, இது துவா கபூலாகக்கூடிய மிகச்சிறப்பான ஒரு மந்திரம். செலவாத்தை ஓதுனாலே நமக்கு சிறப்பு தான். அதுலேயும் இந்த செலவாத் தேர்ந்தெடுக்கப்பட்ட செலவாத். இதை ஓதணும் அப்படின்னா அதற்கு பிறகு கேட்கக்கூடிய எந்த துவாவையும் அல்லாஹ் மறுக்கவே மாட்டான். இது ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு செலவாத். இன்றைய தினம் நீங்கள் 10 முறை ஓதிக்கோங்க. அடுத்தது மூன்றாவது சூரா இஹ்லாஸை நீங்கள் 10 முறை ஓதுங்க. சூரா இஹ்லாஸ் நம்ம எல்லோருக்குமே தெரியும். இதற்கு ஏராளமான நன்மை உண்டு. நன்மையின் கணத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சூறா எது அப்படின்னு கேட்டால் அது சூரா இஹ்லாஸ் தான். ஏன்னா 3 தடவை ஓதுனாலே முழு குரானை ஓதிய நன்மை நமக்கு கிடைச்சிரும். 10 தடவை ஓதுனா சொர்க்கத்தில் ஒரு வீடு கன்ஃபார்மாக கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக இதை நீங்கள் ஓதுங்க. அது மட்டுமல்ல, இதுவும் துவாக்கள் கபூலாகக்கூடிய அம்சங்கள் கொண்டது தான். ஏன்னா இதில் அல்லாஹ்வினுடைய சிறந்த திருநாமங்கள் இருக்குது. இது இஸ்முல் ஆலம் கொண்ட சூறா அப்படின்னு தான் சொல்லப்படுது. அதனால் இன்றைய தினம் இதை நீங்கள் மறக்காமல் ஓதுங்க. அடுத்தது நம்ம எல்லோருமே இந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் ஓத வேண்டிய மிகச்சிறப்பான ஒரு அமல் என்ன அப்படின்னு கேட்டால் அது இஸ்திக்ஃபார் தான். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூமு வ அத்தூபு இலைஹி. இதை நீங்கள் இன்றைய தினம் 10 முறை ஓதிக்கோங்க. வருடம் முழுவதும் செய்த அனைத்து பாவங்களுக்கும் நமக்கு மன்னிப்பு கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, 83 வருடங்கள் நம்ம தௌபா செய்த நற்கூலியை அல்லாஹ் நமக்கு தருவான். யார் லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து இஸ்திக்ஃபார் செய்கிறாங்களோ அன்று பிறந்த பாலகனை போல அல்லாஹ் தஆலா ஒரு பாவங்கள் கூட இல்லாமல் பரிசுத்தப்படுத்துகிறான். எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் லைலத்துல் கத்ருடைய இரவாக இருந்தால் இந்த 4 அமல் போதுமானது. வெறும் 10 முறை ஓதுங்க. அதிகமான நன்மைகளையும் சம்பாதித்துக்கலாம். இன்னும் நம்மளோட தேவைகளுக்கு பதிலையும் பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு நபி மீது செலவாத்து சொல்லிட்டு ஒரு சிறந்த சூறாவையும் நம்ம ஓதிட்டு இன்னும் ஒரு இஸ்திக்ஃபாரையும் ஓதிட்டு நம்மளோட துவாவை கேட்டால் அல்லாஹ் மறுப்பானா? கண்டிப்பாக மறுக்கவே மாட்டான். எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் இந்த அமலை முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா செய்யுங்க. எல்லா மக்களுக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்க. அந்த துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க. நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன். அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருடைய துவாவையும் கபூலாக்கட்டும். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மேலும் நம்மளோட தயாரிப்புகளில் உங்களுக்கு எந்த தயாரிப்புகள் வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.